ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அன்பே சிவம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தபோவனத்திலிருந்து இந்த தபோவனத்தின் ஸ்தாபகர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஜனவரி மாதம் இவ்வருடம் 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று இந்த தபோவனத்தின் திருப்பணிகள் மற்றும் இங்கு நடைபெறுகின்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெற துவங்கிவிட்டன. அதாவது தைப்பூசம் அன்று பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு செல்கின்ற பாத யாத்திரைகளுக்கு இங்கே நம் தபோவனத்தில் ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்தோம். அந்த அன்னம் பாலிப்பு செய்கின்றவர்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் அன்னதானம் செய்தோம். அந்த அன்னதானத்தை புசிப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான அடியார்கள் தபோவனத்துக்கு வருகை தந்தார்கள். அவர்கள் வருகை தந்து பல அனுபவங்களை இங்கு கூறினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இவையெல்லாம் கேட்பதற்கு. அதற்கு அடுத்ததாக மகா சிவராத்திரி விழா தபோவனத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நேற்று அமாவாசை விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன். அதோடு இல்லாமல் இங்கு திருப்பணி வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் அன்னதான கூடம் கட்டப்பட இருக்கின்ற 2 அறைகள் கட்டப்பட இருக்கின்றன. காம்பவுண்டு சௌகரியங்கள் எல்லாம் கட்டப்பட இருக்கின்றன. அருணகிரிநாதருடைய வேலைகள் சன்னதி வேலை முடிவடைந்து விட்டது. விநாயகர் சன்னதிக்கும் அருணகிரிநாதர் சன்னதிக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கூட நாங்கள் செய்திருக்கின்றோம். இங்கே அடியார் பெருமக்கள் அனைவருமே இவ்விடத்திற்கு நீங்கள் வருகை தந்து இவ்விடத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் பாம்பன் சுவாமிகள் பீடத்திற்கு அடியில் நாங்கள் கமலபந்தம் எந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான அடியார்கள் உலகமெங்கும் அனுப்பி அந்த ஓம் சரவண பவ என்ற சடட்சர மந்திரத்தை நூல்களை, அது நூல்கள் என்று சொல்வதை விட அந்த மந்திர பொக்கிஷங்களை பீடத்தின் அடியில் வைத்திருக்கின்றோம் என்பதையும் இவ்விடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். விரைவில் பணிகளெல்லாம் நடைபெற்ற பிறகு பணிகள் நடைபெறுவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை நிதியாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுத்து உதவலாம். நீங்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதே எங்களது ஆவா. அதனால் நீங்கள் எல்லாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். விரைவிலே அருணகிரிநாதர் சன்னதிக்கு குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது. 2 அல்லது 3 மாதங்களில் நடைபெறும் என்று எண்ணுகின்றேன். அதற்கான தேதியை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அனைவருமே பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வருகை தரும்போது குருவை தரிசனம் செய்யும் இடத்தில் செவ்வேல் பரமன் இருக்கின்றார். செவ்வேல் பரமன் என்று நான் சொல்வது திருவாமணன் கொடியிலிருந்து இங்கே வந்த சிவபால சக்திவேல் இங்கு இருக்கிறது. ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சாமிகளும் இருக்கின்றார். அருணகிரிநாதரும் வந்து இருக்கின்றார். அதனால் இவ்விடத்தில் நீங்கள் முருகனின் 2 அடியார்கள் ஒருங்கிணைந்து இருக்கின்ற ஒரே இடம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனால் இங்கே வருகை தந்து நீங்கள் அமர்ந்து இங்கே தியானம் செய்து அவருடைய அனுகிரகத்தையும் ஆசையும் பெற்றுவிட்டு பயணிக்கு செல்ல வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தபோவனத்தின் திருப்பணிக்கு உங்களான ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என உங்கள் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை நீங்களும் காணலாம், பாருங்கள். வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விநாயகர் கோயில் வருவதற்காக